வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் பாப்புலர் ஸ்ட்ரீட் ஃபுட்டான காளான் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக ரோட்டு கடையில் காளானே அதிகமாக சேர்த்துருக்க மாட்டாங்க. வீட்டில் பண்ணும் போது ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்றதையும் பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 கப் அளவுக்கு நறுக்கின முட்டைகோஸ் எடுத்திருக்கேன். நான் இது ஒரு 200 கிராம் காளான் அளவுக்கு சொல்கிறேன். அது மொத்தத்தையுமே கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். மைதாக்கு பதிலாக நான் கோதுமை சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு. முதல்ல அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்க. அதில் நம்ம வாஷ் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ்லேருந்து தண்ணி எல்லாமும் வெளியே வரும். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைனா பக்கோடா மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி தளர தான் இருக்கணும். ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப 65 மாதிரி இது இருக்காது. நான் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். இதில் எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே பொரிச்சு எடுத்து தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இப்போ நல்ல பொன்னிறமானதும் அதை எடுத்து நான் வச்சிடுறேன். இந்த மாதிரி மொத்தத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. டொமேட்டோ சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து சூடானதும் 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வந்தால் போதும். ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். கரம் மசாலா இல்லைனா பாவ் பாஜி மசாலா எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன். இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம தயார் பண்ணி வச்சிருக்க சாஸ் மிக்சரை இதில் சேர்த்துடலாம். இது கட்டிப்படுத்துறதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் மிக்சரும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரே 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துருங்க. உடனே இது கட்டியாயிட்டு வரும். இந்த கன்சிஸ்டன்சி மாறும் போது நம்ம பொரிச்சு வச்சிருக்க காளானை இதில் சேர்த்துடலாம். எல்லா பொரிச்ச மஷ்ரூமும் சேர்த்து ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. பார்க்கும்போதே ரொம்ப யம்மியாக இருக்கு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், சுட சுட ரொம்பவே டேஸ்டியான ரோட்டு கடை காளான் மசாலா ரெடி ஆயாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப ஜூஸியா. மேலே நான் இப்போ நறுக்கின வெங்காயம் மட்டும் சேர்க்க போகிறேன். நீங்கள் கொத்தமல்லி மிக்சர் இல்லை ஓம்பொடி எது இருந்தாலும் மேலே சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். இந்த பாப்புலர் ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.